பார்க்க போகிறோம்னா பேச்சுலர் ஃபுட்டுங்க. திருப்பி அகைன் நம்ம பேச்சுலர் ஃபுட்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா என் ஒய்ஃப் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஜஸ்ட்டு நான் இங்கே இருக்கிறதுனால எப்படி ஃபுட்டு சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு, சரி நம்மளுக்கு பிடிச்ச அந்த சாம்பாரே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தேவையான பொருள் நீங்களே பார்த்துருப்பீங்க, முன்னாடியே எல்லாமே போட்டிருக்கேன். மஞ்சள், தக்காளி, வெங்காயம், தண்ணி தேவையான அளவுக்கு. அதை குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு நல்லா ஒரு 5 விசில் வந்தோடனே அதை வந்து வெளியில் எடுத்துட்டாங்க. வெளியில் எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்துட்டு மட்டை வச்சு ஃபுல்லாக அந்த பருப்பு எல்லாத்தையும் வந்து நல்லா கடைன்னு கடைஞ்சிட்டு தேவையான அளவுக்கு கடைஞ்சி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து அதில் வந்து எண்ணெய் போட்டு கடுகு போட்டு ஜஸ்ட் அதை கொதிக்க வச்சுட்டு கருவேப்பிலலாம் போடலாங்க. அப்படியே பேச்சுலர் எப்படி நம்ம சாப்பிடுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணி அதில் போட்டு நல்லா சூப்பராக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு எல்லாமே சேர்த்து நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நீங்களே பார்ப்பீங்க, பாருங்களேன் சாம்பார் எப்படி இருக்குது நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. சாம்பார் செஞ்சாச்சு. சரி, சாப்பிட்றதுக்கு இட்லி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு இட்லி ரெடி பண்ணிட்டேங்க. இட்லி மாவு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அதை இட்லி ஊற்றி வச்சு ஒரு 2 ஊற்றி வச்சுருக்கேங்க. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு இட்லி நல்லா வேக வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷமாக இட்லி வேகுது. இட்லி எடுத்து பார்த்தோன்னா சும்மா வேறு லெவல் ஸ்மெல்லுங்க. அந்த ஸ்மெல்லு இட்லியும் சாம்பாரையும் நல்லா வச்சு நல்லா நானும் அம்மாவும் நல்லா சாப்பிட்டோம்.